நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோங்க. ஆனா எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும்போது நம்ம ரொம்ப வலியையும் ஏமாற்றத்தையும் சந்திக்கிறோம். அதுல முக்கியமானது ஒண்ணு தோல்வி. நம்ம நினைச்சது நடக்கலைன்னா, நம்ம ஆசைப்பட்ட இடத்தை அடைய முடியலைன்னா, நமக்குள்ளேயே நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் வருங்க. ஆனா ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி பாருங்க. தோல்வி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைய முடிக்க வருதா, இல்ல நம்மளுடைய வாழ்க்கைய மாத்த வருதா? இதற்கு மிகப்பெரிய உதாரணம் ஹோண்டா நிறுவனத்தின் நிறுவனர் சுச்சிரோ ஹோண்டா அவர்கள் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவருங்க. அவர் 1930களில் பிஸ்டன் ட்ரிங்க்ஸ் தயாரிச்சுட்டு வந்திருக்காருங்க. அவர் தயாரிச்ச பிஸ்டன் ட்ரிங்க்ஸை டொயோட்டா கார் கம்பெனிக்கு கொண்டு போயிருக்கிறாரு. ஆனா அவங்க அதை நிராகரிச்சிருக்காங்க. குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி சுச்சிரோ ஹோண்டா அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. இருந்தாலும் மனம் தளராம அடுத்த 2 வருஷத்துக்கு கடினமா உழைச்சு இன்னும் பெட்டரான பிஸ்டன் ட்ரிங்க்ஸ் தயாரிச்சு திரும்ப டொயோட்டா கார் கம்பெனிக்கு கொண்டு போய் கொடுத்திருக்காருங்க. இந்த முறை டொயோட்டா கார் கம்பெனி அதை அக்செப்ட் பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் சுச்சிரோ ஹோண்டா ஒரு மிகப்பெரிய கம்பெனியை உருவாக்கி இருக்காருங்க. ஆனா விதி என்னமோ அவருடைய வாழ்க்கையில மறுபடியும் தோல்வியை கொண்டு வந்து கொடுத்திருக்குங்க. ஜப்பான்ல நடந்த நிலநடுக்கத்துல அவருடைய கம்பெனி தரதட்டமாக்கி இருக்குங்க. மீண்டும் அவர் மனம் தளராமல் மீண்டும் ஒரு முறை அவர் கம்பெனியை உருவாக்கி இருக்காருங்க. அந்த நேரத்துல 2ஆம் உலகப் போர் வருதுங்க. அந்த நேரத்துல அவருடைய கம்பெனி மீண்டும் தரமட்டமாக்கி இருக்குங்க. அதனால அவர் ரொம்ப நஷ்டத்தை சந்திக்கிறாரு. அவருடைய கம்பெனிய டொயோட்டா கார் கம்பெனிக்கே வித்துடுறாருங்க. 2ஆம் உலகப் போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜப்பான்ல வாழ்ந்த மக்கள் மிகப்பெரிய வறுமை சந்திக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட சுச்சிரோ ஹோண்டா அவர்கள் ஒரு மோட்டார் பைக் ஒன்று தயார் பண்ணியிருக்கிறாருங்க. இது ஜப்பான்ல வாழ்ற மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை கொண்டு வந்து விட்டுருக்குங்க. இதனால அவர் ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அடையிறாருங்க. பின்னாட்கள்ல அவர் ஒரு கார் மேனுஃபேக்சர் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாருங்க. அதுவும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நல்ல ரீச் கொடுக்குதுங்க. சொல்ல போனா டொயோட்டா கார் கம்பெனியினுடைய கார் சேல்ஸை விட ஹோண்டாவுடைய கார் சேல்ஸ் அதிகமாயிட்டே இருந்திருக்குங்க. எவ்வளவு தோல்விகளையும் வேதனைகளையும் சந்திச்ச சுச்சிரோ ஹோண்டா அவர்களுடைய நம்பிக்கையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு கைவிடலைங்க. அவர் எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலையும் அமைதியை உணர்ந்து அவருடைய துணிச்சல் மூலியமா தோல்வியை ஹேண்டில் பண்ணியிருக்காருங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம அதுக்குள்ள ஒரு ஹிடன் கிஃப்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. அந்த ஹிடன் கிஃப்டை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தோல்விகளை கண்டு பயப்படாம அந்த சூழ்நிலை கண்டு ரியாக்ட் பண்ணாம நம்ம அந்த இடத்துல அமைதியை உணர்ந்து இருக்கிறப்போ நம்மளுடைய ஹிடன் கிஃப்ட் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க. இந்த நேரத்துல இந்த வீடியோ பாக்குற எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்க வைக்கிற நிறுவனங்கள் எல்லாமே ஆரம்பத்துல ஒரு சின்ன நிறுவனமா தாங்க இருந்திருக்கு. 1947ல எல்ஜி ஒரு சாதாரண காஸ்மெட்டிக்ஸ் பிசினஸா தாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1938ல சாம்சங் ஒரு சிறிய கிராசரி ஸ்டோரா தாங்க இருந்திருக்கு. 1948ல லாம்போர்கினி ஒரு டிராக்டர் கம்பெனியா தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1943ல ஐக்கியா ஒரு சாதாரண பால் பாயிண்ட் பென்சில்ஸ், வேலட்ஸ், வாட்சஸ் இந்த மாதிரியான பொருட்களை தயாரிக்கிற நிறுவனமா தாங்க இருந்திருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. நீங்க எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தாங்க முக்கியம். உங்களுடைய ஆரம்பம் என்னவோ சின்னதா இருக்கலாங்க. ஆனா உங்களுடைய கனவும் சின்னதா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. தோல்வியை பார்த்து ஸ்டக்காய் நின்றாதீங்க. ஏன்னா ஒரு நாள் அதே தோல்விதான் உங்களுடைய வெற்றியின் அத்தியாயங்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த நாளுக்காக இன்னைக்கு இருக்கிற தோல்விகளை எல்லாம் தாண்டி உங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. எத்தனை முறை விழுந்தாய் என்பது முக்கியமல்ல, ஒவ்வொரு முறையும் விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்தாயா என்பதுதான் உன் வெற்றியை தீர்மானிக்கும்.